ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் பார்த்துன்னு இருக்கோம். லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது நான் இது சும்மா தான் அப்படியே வீடியோ மாதிரி போட்டிருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஹவுஸ் ஒய்ஃபுன்றவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நம்ம எதனா ஒன்று கேட்டால் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், வீடு க்ளீனாக வச்சுக்கிறேன், நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன், 3 வேளை சமைக்கிறேன், எனக்கு வேலை சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டு, நீங்கள் வீடு க்ளீனாக வச்சுருக்கீங்க, 3 வேளை சமைக்கிறீங்க, நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் நம்ம செய்கிற வேலை யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் 3 வேளை சமைக்கிறீங்க, வீடு க்ளீனாக வச்சுக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க? எங்கள் ஒய்ஃப் வீடு க்ளீனாக வச்சுக்கிறாங்க, சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ வேலை செய்கிறீங்கல்ல, ஒரே வேலையை தொடர்ந்து டெய்லியும் இவ்வளோ வேலை செய்கிறீங்கல்ல, ஒரு 10,000 கொடுத்து இந்தாம்மா உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, உனக்கு எது பிடிக்குதோ அது செஞ்சுக்கோ, என்கிட்ட காசுன்னு நீ கேட்காத, உனக்குன்னு தனியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹஸ்பண்ட்னா சொல்லுவாங்களாங்க? யாருமே சொல்ல மாட்டாங்க. நாம் என்ன திரும்ப பண்ணணும், எப்பயுமே ஒருத்தரை வந்து சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது, சரிங்களா? நம்ம வீட்டு வேலையும் முக்கியம், குழந்தை முக்கியம், எல்லாமே நம்மளுக்கு முக்கியங்க. நம்மளுடைய தொழில், நம்மளுடைய வளர்ச்சியை நாம் வந்து எதில் கொண்டு வரணும், நம்மக்கிட்ட எந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தாங்க வெளியே கொண்டு வரணுமே. அப்படியே அவங்க 10,000 கொடுத்தா கூட அது கணக்கு கேட்பாங்க, என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு 200 நம்ம சம்பாரிச்சுனா வச்சுக்கோங்க, அந்த 200 நம்ம என்ன செலவு பண்ணுறோன்றத வந்து பார்த்து செலவு பண்ணுவோம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோங்க அப்படின்ட்டு அந்த வந்து சேமிப்பு என்ன பண்ணலாம், அது எந்த வழியில் கொண்டு வரலாம்? பொதுவாக எப்படின்னா, இப்போ நாம் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 500 ரூபாய் சேமிப்பு வைப்போம். ஒரு நகைச்சீட்டு கட்டலாம், அட்லீஸ்ட் நம்மளுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு 500 ரூபாய் போட்டு வைக்கலாம். இது எல்லாமே நம்ம செய்யலாங்க. எப்பயுமே நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்க, எனக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை சரியாக இருக்குதுங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் உங்ககிட்ட என்ன திறமை இருக்குதோ அதை வந்து வெளியே கொண்டு வர பாருங்கள். எனக்கு டைலரிங் வராது, நீ டைலரிங் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு எது வருமோ அதை செய்யுங்க. நீங்கள் டைலரிங் செஞ்சால் மட்டும்தான் நான் சம்பாதிக்க முடியுன்றதுலாம் தப்பான நோக்கம். அவங்களுக்கு அது வருது, செய்கிறாங்க, டைலரிங் வருது, செய்கிறாங்க. ஒருத்தர் அவங்கவுங்க சின்ன சின்ன விஷயம், ஒரு கப்பை, ஒரு பிளாஸ்டிக் கப்பை எவ்வளோ ஒரு அழகுபடுத்துகிறாங்க, ஒரு பூ செய்கிறாங்க, எவ்வளோ வேலை இருக்குங்க. இல்லை இது எதுவுமே உங்களுக்கு வராது அப்படின்னா, உங்களுடைய கிச்சனில் உங்களுக்குன்னு தனியாக ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையை வெளியே கொண்டு வாங்க. இப்போ எல்லாமே பாக்கெட் பொருளாக வர ஆரம்பிச்சிச்சு, சுத்தம் இல்லாமல் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. நாம் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு சுத்தமான பொருளை எதிர்பார்க்குறாங்க. இப்போ டவுனில் இருக்கிறவங்களாம் ஒரு மிளகா பொடி கூட சுத்தமாக, நம்ம இது மாதிரி யூடியூப்பில் நிறைய விஷயத்தை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளே எந்த திறமை இருக்குதோ அதை கொண்டு வாங்க. 10 மணி டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. நான் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் என் பசங்களை அனுப்புகிறேன், 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நான் வீட்டு வேலை செய்கிறேன், நான் சாப்பிட்றேன். 10 மணிக்கோடு முடிச்சுக்கோங்க. உங்களுடைய எல்லா வேலையுமே நீங்கள் 10 மணிக்கோடு முடிச்சுக்கோங்க. 10 மணிக்கு மேலே உங்களுடைய டைம், உங்களுடைய நேரம் எடுத்துக்கோங்க. இது என்னுடைய நேரம், என்னுடைய சொந்த உழைப்பு, நான் 1 ரூபாய் சம்பாதிக்கணுன்ற டைம் இது. எப்பயுமே யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாதுங்க. எனக்கு தெரிஞ்சு 1 ரூபாய் காசாக இருந்தாலும் அது நம்ம சொந்தமான காசாக இருக்கணுங்க. யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. நீ 1000 ரூபாய் வச்சுருந்தா கூட உனக்கு ஆசைப்பட்ட பொருளை நீ தாராளமாக அந்த இடத்துல வாங்கலாம். ஒரு கூச்சம் இருக்கும். இப்போ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எவ்வளோ ஆசைப்பட்றோங்க. இப்போ என்ன பொதுவாக இப்போ என்ன சொல்லணும்னா, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம், இல்லை ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம். அந்த டைமில் வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னம்மா நீ சின்ன பிள்ளை மாதிரியே கேட்குற அப்படின்னு அவங்க அந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த சாப்பிட்ணுன்ற எண்ணமே போயிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கையில் 100 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் ஆசைப்பட்டது வாங்கி சாப்பிட்லாம். ஆசைப்பட்டது எப்போ வாங்க முடியும்? இப்போ இருக்கிறவங்க படுத்தா நிலை கிடையாதுங்க. இன்றைக்கி இருந்தால் நாளைக்கு கிடையாது. நம்ம என்னத்த கண்ணோம், கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம், இதை மட்டும்தாங்க கண்ணோம். ஆசைப்பட்டதை ஒரு நாள்னாச்சும் சந்தோஷமாக ஒரு காத்தோட்டமாக அதை வாங்கி சாப்பிட்டா அந்த நினைவுகள் வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. அது வரவும் வராது நம்ம படுற கஷ்டத்துக்கு. அதனால தாங்க சொல்கிறேன், நான் வந்து எந்த வீடியோவிலையும் அதை தான் சொல்வேன், யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன திறமையோ அதை வெளியே கொண்டு வாங்க, அந்த திறமையை வெளியே கொண்டு வாங்க. வீட்டை சுத்தம் பண்ணினே இருந்தால் போதாது, வீடு க்ளீனாக வச்சுன்னு இருந்தால் போதாது. நம்மளுக்கு என்ன வருமானம் வரும் சொல்லுங்கள்? நீங்கள் அதை மட்டும்தாங்க செய்யணும். காலம் பூரா நீங்கள் ஒரே விஷயத்தை மட்டும்தான் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை மட்டும்தான் செய்யணும்.
டைலரிங் பண்ணுறாங்க, எனக்கு அந்த திறமை இல்லை, எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு முதுகு வலி வந்துடும், நான் எதுவும் பண்ண முடியாது, என்னால் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். என்னுடைய விருப்பம் என்னன்னா யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. ரூபாயாக இருந்தாலும் நம்ம உழைக்கணும். நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு உறுதுணையாக நம்ம நிற்கணும். நம்ம வீட்டுக்காரர் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை செய்யறதுக்கு அவர் தயாராக இருப்பார். நம்ம ஹஸ்பண்ட் வந்து தயாராக இருப்பார், ரைட்டு தாங்க. ஆனால் அதை வந்து அவரு சூழ்நிலை எப்படி இருக்குதோ தெரியாது இல்லை. அவருக்கும் உறுதுணையாக இருக்கணும். நாம்ளும் வந்து நம்ம கையில் வருமானம் வரணும். நம்ம சம்பாதிக்கிறோன்ற திமிரு வரக்கூடாது எப்பயுமே, சரிங்களா? கஷ்டப்படுறன்ற திமிரு வரக்கூடாது. உழைக்கணும். மற்றவங்கள பார்த்து பொறாமையோ எதுவுமே இங்கே படுறதுக்கு இடமே கிடையாதுங்க. அவங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்க எந்த வழியில் கஷ்டப்படுறாங்க, எப்படி அவங்களால மட்டும் இது மாதிரி கஷ்டப்பட முடியுது. நாம்ளும் ஒரு தொழில் நாம்ளும் ஒரு எப்படின்னா நாம்ளும் ஒரு விஷயத்த செய்யணும், எல்லோரும் முன்னாடியும் கௌரவமாக நிற்கணும் அப்படி நினைக்கணுங்க. நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற வரைக்கும் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கூட நம்மளை மதிக்காதுங்க. ஏன்னா அதுங்களுக்கு வர நேரத்துக்கு நம்ம சோறு போட்டுறோம், அதுங்களுக்கு கேட்காதவே நம்ம எல்லாம் செஞ்சு கொடுத்துறோம். அதனால் நம்ம அருமை தெரியலங்க. நம்ம வேலை செஞ்சு நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணின்னு நாம் ஒரு இதுவாக இருந்தால் அம்மா வேலை செய்கிறாங்க, நாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற அக்கறை வருங்க. எப்பயுமே உங்களுடைய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் தான் வர வச்சுக்கணும். மற்றவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் செஞ்சுக்கணும். உங்களுக்கு பசிச்சா நீங்கள் தான் சாப்பிட்ணும், சரிங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. எது தப்பு எது சரின்றது வந்து மற்றவங்க நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய மனசாட்சியும் உங்களுடைய உள் உணர்வுகள் தான் உங்களுக்கு சொல்லும், இது செய்யலாமா இது வேண்டாமா அப்படின்ற உள் மனசாட்சி மட்டும்தாங்க உங்களுக்கு சொல்லுமே, சரிங்களா? நான் ஹவுஸ் ஒய்ஃபுன்றது வந்து நார்மலாக நான் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணலை. ஹவுஸ் ஒய்ஃபாகவே நம்ம லைஃப்பை வாழ்ந்துடக்கூடாதுன்ற நிறைய பேர் அப்படி தாங்க வாழுறாங்க. கல்யாணம் ஆகுது, 3 மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க, அது குழந்தை பிறந்துடுது, அதை பார்க்குறோம் இதை பார்க்குறோம். நீங்கள் அதையே தாங்க பார்க்கணும். குழந்தை இருக்குது, குழந்தை 1 மணி நேரம் தூங்குது, அந்த 1 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு அதை தான் யோசிக்கணும். நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு சாக்கு தான் குழந்தைங்க. நம்மளுடைய படிப்பு இல்லை, படிப்பே எனக்கு படிக்கவே தெரியாது. படித்தவன் அவங்க அங்கே பெரிய வேலையில் இருக்கிறான், படித்தவன் யாருங்க அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. படிக்காத இருக்கிற பாரு, நாம் தாங்க பிஸ்னஸ் பண்ணுறோம், நாம் தாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை செய்கிறோம், மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறோம், நம்ம சம்பாதிக்கிறோம். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நீங்கள் உங்கள் கையிலேன்னு ₹1 வருமானம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டை எப்படி க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கே தானால தோணும். 1 மணி நேரம் செய்கிற வேலையை 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிப்பீங்க. அதே வேலையே அதே டைம் தான், ஆனால் சீக்கிரம் செஞ்சு முடிப்போம். ஏன்னா நம்ம கையில் வருமானம் வருது. ஒரு குழந்தையை தூக்கின்னு போகிறோம், நம்ம ஒரு ₹100 எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம எல்லாமே பண்ணுறோம் அப்படின்றதுக்கோசரம் மட்டும்தாங்க இந்த வீடியோவை வந்து முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு வந்து அனுபவம் இருக்கிறவங்க எனக்கு நிறைய பேர் நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளி உலகத்துக்கு போங்க, 4 செவத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே கிச்சனு இதிலே அடைஞ்சின்னு இருக்காமல் வெளி உலகத்தை எட்டி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை வந்து எந்த லெவலில் பண்ண முடியுன்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இப்போ வெளியே வராமையே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளாரையே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுங்க. டைலரிங் தான் ஒரு காரணம், டைலரிங் மட்டும்தான் ஒரு காரணம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. டைலரிங் பண்ண தெரிஞ்சவங்க டைலரிங் பண்ணுறாங்க. இந்த டைலரிங்கில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து பொறுமை. திட்டினாலும் வாங்கிக்கணும், சந்தோஷப்பட்டு நல்லா இருக்குதுன்னு பாராட்டினாலும் வாங்கிக்கணும், எல்லாமே வாங்கிக்கணும். நீ 2 ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டு இடுப்பு வலிக்க தப்பிங்க, சுத்தமாக காசு இல்லை, இவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் நீங்கள் தப்பிங்க, அந்த காசு வராமே இருக்கலாம். அப்பயே நீங்கள் மனசு கஷ்டப்படாமல் நம்ம கஷ்டப்பட்ட காசு வரும். இன்றைக்கின்றதே நாளைக்கு வரும். நாளைக்கு வந்து பெரிய கஷ்டத்தில் வருங்க. இன்றைக்கி ₹1 வந்து நம்மளுக்கு வராமல் அது தள்ளி போகுதுன்னா ஃபீல் பண்ணாதீங்க. நாளைக்கு வந்து ரொம்ப நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த ₹1 உங்களுக்கு உதவி பண்ணுங்க. நான் வந்து டைலரிங் கற்றுக்கின புதுசில் ஒரு பொங்கல் வந்துச்சுங்க. அந்த பொங்கல் டைமில் என்கிட்ட சுத்தமாக அமௌண்ட் இல்லைங்க, காசே கிடையாது. பசங்க வீட்டில் இருக்கிறாங்க, பசங்களுக்கு கறி எடுத்து குழம்பு வைக்கிறது கூட என்கிட்ட காசு கிடையாதுங்க. ஆனால் ஒருத்தர் வந்து என்கிட்ட, அம்மா எனக்கு நீ ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து நான் ஊருக்கு போயிட்டேன், இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ₹480 காசு கொடுத்தாங்க. அந்த ₹480 நான் அந்த பொங்கலை ஓட்டினேங்க. அது மாதிரி தான் நம்ம கஷ்டப்பட்டு ₹1 சம்பாதிக்கிற காசு நம்மளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, நல்ல டைமில் நம்மளுக்கு உதவி பண்ணும்.
சரிங்களா? யாரையுமே சார்ந்து இருக்காதீங்க. உங்களுடைய தேவையை நீங்கள் தான் நிறைவேற்றிக்கணும். வாயை திறந்து இது வேணும்னு கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மனசுக்குள்ளாரே கேட்டால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு இது வேணும். பசி எடுத்தால் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். நம்மளுக்கு வேறு என்ன தேவையோ அது யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு மட்டும்தாங்க தெரியும். சரிங்களா? நான் வீடு தான் சுத்தம் பண்ணுவேன், நான் வீட்டை க்ளீனாக வச்சுக்குவேன், நான் 3 வேளையும் சாப்பாடு செய்கிறேன், நான் பசங்களை நல்லா பார்த்துக்கிறேன். நீங்கள் மட்டும் இந்த வேலையை செய்யலைங்க. வெளியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டைலரிங் பண்ணுறவங்க, வெளியில் வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு எல்லாமே நீங்கள் சொல்கிறத பார்த்துக்கிறாங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறாங்க, சாப்பாடு செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லா விஷயத்தையுமே வச்சுருக்காங்கங்க. நாம் எப்போ பாரு நம்ம வீட்டை சுத்தம் பண்ணின்னு இது பண்ணின்னு அது பண்ணின்னு அப்படியே இருந்தால் மட்டும் நம்மளுக்கு வந்துடாது. சரிங்களா? கொஞ்சம் யோசிங்க. வீட்டில் இருக்கிற எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்க. நிறைய வேலை இருக்குது. அந்த காலத்துலலாம் வேலையே இல்லைன்னா கூட கலெக்ட் எடுத்துன்னு கூட நான் மற்ற கூலிக்கு போவாங்க. இப்போ நீங்கள் கூலிக்கும் போக தேவையில்ல, எங்கேயுமே போக தேவையில்ல. உங்களை தேடி ஒரு வேலை வரும். நிறைய வேலை வருது. எத்தனையோ பேர் எனக்கு வேலைக்கு வீட்டில் இருந்துக்கினே வேலை, பத்தி, கற்பூரம், அதுக்கப்புறமேட்டுக்கா அழகு சாதன பொருட்கள், நம்ம ஜுவல்லரி நம்ம கழுத்துக்கு போடுறோம் பாருங்கள், இந்த மணிமணியாக, இது நிறைய விஷயங்க. நீங்கள் மண்ணு போயிட்டு கட்டப்பை அடிக்கிறாங்கங்க. இங்கே கிராமத்தில் இருக்கிற பெண்கள். அதுக்கு முன்னாடிலாம் கிராமத்தில் இருக்கிற பெண்கள் வந்து எங்கேயும் வேலை. இப்போ கிராமத்தில் இருக்கிற பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு கட்டப்பை அடித்து 200-300 சம்பாதிக்கிறாங்கங்க. ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, சாப்பாடும் செஞ்சுக்கிறாங்க, பசங்களை வீட்டுக்கார எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு அவங்க கையில் 500 ரூபாய் வருமானத்தையும் பார்க்குறாங்க. அந்த 500 ரூபான்றது 300 ரூபாய் வீட்டுக்கோசரம் நம்ம அவங்க உழைச்சாலும் 200 ரூபாய் அவங்களுக்கோசரம் நிற்குங்க. அப்படின்னும் போது எல்லாருமே எதையுமே சார்ந்து இருக்காதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை வெளியே கொண்டு வாங்க. அது எந்த வழியில் வெளியே கொண்டு வரும் அப்படின்ட்டு எந்த வழியில் வெளியே கொண்டு வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா? நான் இந்த ஒரே வேலை எல்லாரும் டைலரிங்கை பற்றி பேசுகிறாங்க, நம்மளுக்கு அது வரவே வராதேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுக்கு டைலரிங் மட்டும்தான் உலகம், அது மட்டும்தான் பேசுகிறவங்க. இப்போ டிச்சிங் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் தைங்க அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எது வருமோ அதை செய்யுங்க. டைலரிங் மட்டும் வராது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் ஒரு யூடியூப்பில் ஒரு சேனலில் நம்ம 1 மணி நேரம் நோண்டுறோம், டெய்லியும் பார்க்குறோம். எல்லா யூடியூப்லேயுமே ஒரு யூஸ்ஃபுல்லான சேனல் போடுவாங்க. அதே மாதிரி எந்தெந்த திங்ஸ் எப்படி தயாரிக்கிறதுன்னு போடுவாங்க. எதன்னா அதே மாதிரி உங்ககிட்ட எதன்னா ஒரு திறமை இருக்குங்க. அந்த திறமையை நீங்கள் மட்டும்தான் வெளியே கொண்டு வரணும். வீட்டில் இருந்துன்னே எப்படி காசு சம்பாதிக்கலாம். பணம் முக்கியங்க, காசுன்றது இல்லை. பணம், தயவு செஞ்சு பணம் முக்கியம். நீ வெளியில் போனாலும் பணம் வேணும், வீட்டுக்குள்ளார இருந்தாலும் பணம் வேணும், சாப்பிட்டாலும் பணம் வேணும், தூங்கினாலும் பணம் வேணும், எல்லாத்துக்குமே பணம் வேணும். பணத்தை நோக்கி போனோம். நீங்கள் தப்புலாம் பண்ணல. எல்லா விஷயமே இப்போ நம்மளுக்கு வாழ்க்கை தாங்க சொல்லி கொடுக்குது. இந்த பணம் தாங்க சொல்லி கொடுக்குது. இந்த பணத்தால் எவ்வளோ பேர் எவ்வளோ தொழில் கற்றுன்னு இருக்காங்க தெரியுமாங்க. அது மாதிரி தாங்க இந்த டைலரிங் மட்டும் நம்மளுக்கு பொழப்பில் நிறைய விஷயம் இருக்குதுங்க. எல்லா விஷயத்தையுமே கற்றுக்குவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க. தெரிஞ்ச ஒரு அனுபவத்தில் உங்களுக்கு நான் சொன்னேங்க. ஏன்னா இந்த டைலரிங்கை கூட கொஞ்ச நாள் எனக்கு வராமல் தாங்க இருந்துச்சு. நான் என் கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இது தாங்க இந்த டைலரிங் எனக்கு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் எதனா தப்பு இருந்தாலும் ரைட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சி கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவர்லாக் போட்டுக்கோங்க. கை ஜாயின் பண்ணிட்ட பார்த்து ஓவர்லாக் போட்டால் வந்து பிசுறு தெரியும், நல்லா இருக்காது. கை ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டுன்னு சைடு பீஸ் அதே மாதிரி 2 கையும் சரிசமமாக எடுத்துக்கோங்க. எடுத்து மார்க் பண்ணிவிட்டு 2 கையுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணின்னு நீங்கள் சைடு பீஸ் அடிச்சிடுங்க. நம்ம தைச்சி கொடுக்குறோம்ல, அது எப்படி இருந்தாலும் அவங்க எதனா ஒரு குறை சொல்லுவாங்க. சொன்னால் சொல்லி போய்ப்பறாங்க. கரெக்டாக இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க. அதனால் நம்ம தைக்கிறதுல வந்து எந்த குறையும் இல்லாமல் நாம் பார்த்துக்கலாம். சொல்கிறவங்க சொல்லி போய்ப்பறாங்க. ஓவர்லாக் போட்டு கொடுத்துருங்க. இது மாதிரி ப்ளவுஸுக்கு ஓவர்லாக் போட்டால் மட்டும்தான் தைக்க முடியும். நம்ம காட்டன் ப்ளவுஸ்னால் கூட ஓவர்லாக் போடாமல் தைச்சிடலாம். இது மாதிரி ஒர்க் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸுக்கெலாம் ஓவர்லாக் போட்டால் மட்டும்தாங்க தைக்க முடியுன்றதை விட ஓவர்லாக் போட்டால் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்னஸாக தெரியும், பிசுறு எதுவும் தெரியாதா, கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? எப்பயுமே நம்மக்கிட்ட ஓவர்லாக் இல்லைனாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க.
ஓவர்லாக்கே இப்போ தேவையில்லைங்க. பட்டி ஜாயிண்ட் பிசுறு தெரியாமையும் சைடு வந்து பிசுறு தெரியாமையும் தைக்கிறாங்க. நான் உங்களுக்கு அப்படி ஒரு வீடியோ போடுறேன். அது எப்படி பிசுறு தெரியாமல் தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்துக்கோங்க. ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. என்கிட்டையும் ஓவர்லாக் மிஷின் கிடையாது. இப்போ தான் ஒரு ஜனவரி அப்போ தான் வாங்கினேன். இப்போ தான் என்கிட்டையும் ஓவர்லாக் மிஷினு. அதுக்கு முன்னாடி என்கிட்டையும் கிடையாது. அந்த ஓவர்லாக் மிஷினே தேவையில்லைங்க. எப்படி நம்ம ஃபினிஷிங் பண்ணலாம், ஓவர்லாக்கே இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு பிசுறுமே தெரியாமல் இப்போ நிறைய மாடலில் ப்ளவுஸ் தைக்கிறாங்க. நம்ம அது மாதிரி தைச்சி பழகிக்கலாம். சரிங்களா? இருக்கிறவங்க ஓவர்லாக் போடுங்க. இல்லாதவங்க நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஃபினிஷிங் முடிஞ்சிச்சிங்க. முடிஞ்சு நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ப்ளவுஸ் நல்லா இருந்துச்சு. நான் பின்னாடி ஒரு ஸ்டோன் ஒரு லைன் வச்சேன். ஆனால் அது இப்போ வைக்கல. நான் அவங்க கேட்டு போனாங்க ஸ்டோன் ஒரு லைன் வைங்கன்னும் போது வச்சேன். பாய்.